மீண்டும் மீண்டும் நான் என்னுடைய செயலை என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நீங்களாக இருக்கணும்னு சொல்கிறேன். இங்கே இறையிலே சொல்கிறது என்னன்னா, இண்டிபெண்ட்டாக தான் படைச்சிருக்கு ஒவ்வொருத்தரையும். ஒவ்வொருத்தரும் டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறோம்னா மனதினால டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் நினச்சிக்குவீங்க உங்கள் கணவராலேயோ உங்கள் குழந்தையாலேயோ வாழ்கிறேன், நீ கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களால் மட்டும்தான் வாழ்கிறீங்கன்னு என்னுடைய கருத்தாக இருக்கும். ஏன்னா இந்த இயற்கை யாருமே உங்களுக்கு நாளைக்கு காலையில் இல்லைனாலும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையே இங்கே கிடைக்கும். அது யாரும் தட்டி பறிக்க முடியாது. 10 நாளைக்கு அழுவுவீங்க, 15ஆவது நாள் ஒரு ஜன்னல் திறந்துடும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இறந்தவங்களுக்கே என்னென்னா சும்மா நாமளாக நினச்சி அழுதுகிட்டு இருக்கோம். எத்தனை வீட்டில் தகப்பன் இல்லாத குழந்தைங்க படிக்காமல் போயிருச்சா, இல்லை தன்னுடைய வேலையை செய்யாமல் போயிருச்சா, தாய் இல்லாத பிள்ளைங்க எல்லாமே அந்த ஊர்லேயே தாய்ப்பாலே இல்லாமல் அங்கேயே படுத்தா கிடக்கு. எத்தனையோ குழந்தைகள் வளர்ந்து ஒரு பெரிய செயல் செய்யலையா? அப்போ நாமளாம் என்னன்னா ஒரு மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு இவர் இல்லைன்னா குடும்பமே நடக்காது, அது இல்லைன்னா அந்த வேலையே நடக்காது, இது இல்லைன்னா இப்படிலாம் இல்லைங்க. யார் இல்லைன்னாலும் ஒரு வேலை நடக்கும். அவ்வளோதான் விஷயம். ஒரு குரு என்பது இந்த இறைவன் என்பது என்னென்னா நேரடியாக தோன்றாமலேயே பல ஜென்மங்களாக பல மனிதர்களை வழி நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பல குருநாதர்கள் உருவமாக நிற்கிறது ஒரு உருவம் இல்லாத 1000 உருவம் ஒவ்வொரு தனி மனிதனையும் வழி நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்போ உருவம் இல்லாத ஏதோ ஒரு செயல் உங்கள் கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது, உங்களை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான உருவம் இல்லாத பேராற்றலாக இந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு செயல் வடிவம் தான் இருந்துக்கிட்டு. அப்போ ஒரு மனிதன் என்பது இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஒரு மனிதன் என்பது இயற்கையாகவே தானாகவே அவன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இதுதான் அதோட செயல் வடிவம்.